எடப்பாடியார் அதிமுகவை ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார். சி.வி. சண்முகமோ தாவேக ஆள்வதற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய துணை கட்சியாக அதிமுகவை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக வளருமா, முட்டுக் கொடுக்கிற துணை கட்சியாக இருந்தால் அதிமுக வளருமா? இதே சி.வி. சண்முகம் இதுக்கு முன்னால சொன்னது, எப்ப நாங்க பிஜேபியோட அலையன்ஸ் வச்சோமோ அப்பல இருந்து தோத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. எம்ஜிஆர் உயிருடன் இருந்தவரை கலைஞர் ஒரு தேர்தலும் ஜெயித்ததே கிடையாது. ஆனால் அப்போது கூட அந்த டிஎம்கே கட்சியினர் கலைஞரை பிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. ஒரு மாபெரும் செலிபிரிட்டியை, ஒரு மாபெரும் ஆளுமையை அதிமுகவுக்குள் இறக்குமதி செய்ய வேண்டும். டக்குன்னு கேட்டா எனக்கு இம்மிடியட்டா இப்ப தோணக்கூடியது, நடிகர் அஜித்தை அதிமுகவுக்குள் கொண்டு வர வேண்டும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அதிமுகவில் குழப்பம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறதே. வணக்கம் நண்பர்களே. அதாவது ஏடிஎம்கே மூன்றாவது முறையாக பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஆர் மறைந்த போது 87 ஒட்டி அது பிளவை நோக்கி சென்றது. அப்ப ஜெயலலிதாணி ஜானிகேணி என்கிற இரண்டாக உடைந்திருந்தது. அதுக்கப்புறம் 2017 சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்கினார். அப்போது இரண்டாவது பிளவை சந்தித்தது. அதற்கு பிறகு இப்போது மீண்டும் பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக. நேற்றைக்கு மே 11 எம்எல்ஏ பதவி ஏற்பு நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு அதிமுகவின் சட்டப்பேரவை குழு தலைவராக எடப்பாடியாரை நியமிப்பதற்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட கடிதம் இடைக்கால சபாநாயகர் கருப்பையா அவர்களிடம் வழங்கப்பட்டது. கொறடாவாக தளவாய் சுந்தரம் பெயர் இடம்பெற்றிருந்தது. எடப்பாடிக்கு ஆதரவாக தளவாய் சுந்தரம், OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றோர் உள்ளனர். அதே நேரம் அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக SP வேலுமணியை நியமிப்பதற்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட கடிதம் இடைக்கால சபாநாயகர் கருப்பையாவிடம் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. அந்த கடிதத்தில் கொறடாவாக சி. விஜயபாஸ்கர் பெயர் இடம்பெற்றிருந்தது. SP வேலுமணிக்கு ஆதரவாக சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், பாலகிருஷ்ண ரெட்டி, நத்தம் விஸ்வநாதன், நன்னிலம் காமராஜ் ஆகியோர் உள்ளனர். தற்போது கடைசியாக கிடைத்த தகவலின்படி SP வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களில் சிலர் எடப்பாடியார் பக்கம் வந்திருக்கின்றனர். அதன்படி தற்போது எடப்பாடிக்கு ஆதரவாக 23 எம்எல்ஏக்களும் SP வேலுமணிக்கு ஆதரவாக 24 எம்எல்ஏக்களும் உள்ளனர். இதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலை. இது இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும், இன்னும் மோசமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழப்பத்துக்கு பின்னால் இருக்கும் நோக்கம் என்ன? அதாவது சி.வி. சண்முகம், SP வேலுமணி ஆகியோருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சி.வி. சண்முகம் எப்போதுமே பிஜேபியை எதிர்த்து வரக்கூடியவர், பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்படிங்கிறப்போ சி.வி. சண்முகம் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப நம்ம தாவேகாவுக்கு ஆதரவு தரணும். தாவேகாவுடைய கூட்டணியில காங்கிரசும் இருக்கிறது. சோ காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இருக்கிற ஒரு கூட்டணியை நாம் ஆதரிப்பதன் மூலம் இதை காரணமாக வைத்து பிஜேபி தலைமையிலான என்டிஏவிலிருந்து அதிமுக வெளியேற வேண்டும். இது அவருடைய பிரதான நோக்கம். அப்புறம் தாவேகாவை ஆதரித்து தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். இதெல்லாம் அவருடைய நோக்கம். இந்த நோக்கத்துக்கு பின்னால் இருக்கிற காரணம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சி வரிசையிலேயே இவர்கள் எல்லாம் அமர்ந்து விட்ட காரணத்தினால் கடந்த 5 வருஷமா யாருமே சம்பாதிக்கல. ஏடிஎம்கே பெருந்தலைகள் யாரும் சம்பாதிக்கல. இப்ப அடுத்த 5 வருஷமா அப்படியே போச்சுன்னா எப்படி இருக்கும்? இதை நிச்சயமா நினைத்து பார்க்கவும் SP வேலுமணிக்கும் சரி, சி.வி. சண்முகத்துக்கும் பயமாக இருக்கும். சோ இன்னைக்கு தேதிக்கு ஒரு 108 தொகுதிகளில் ஜெயிச்சு ஒரு பெரும் சக்தியாக தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையில் உருவெடுத்து இருக்கிறது. சோ இன்னைக்கு இதை ஆதரிச்சுட்டு போவோம், அந்த மட்டுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், அடுத்த 5 வருஷத்துக்கு வண்டியை ஓட்டிடலாம். இது அவருக்கு இருக்கிற ஐடியா. இன்னும் நம்ம நினைச்சு பார்க்கணும், அதிமுக அதோட ஹிஸ்டரியில தொடர்ச்சியா 5 ஆண்டுகளுக்கு மேல் எப்போதும் எதிர்கட்சியாக இருந்ததே கிடையாது. சோ ஒரு தடவை எதிர்கட்சியா இருந்தா அடுத்தப்பல ஆளுங்கட்சி ஆயிரும். அதனால இந்த எதிர்கட்சியா இருந்த 5 வருஷத்துல ஒண்ணுமே சம்பாதிக்கலனாலும் அடுத்தாப்புல ஏதாவது திரும்ப ஆளுங்கட்சி ஆயிரும், ஏதாவது செஞ்சுக்கலாம். ஆனா இந்த தடவை அந்த மாதிரி இல்ல. இந்த தடவை தமிழ்நாடு ஹிஸ்டரியில கடந்த ஒரு 60 ஆண்டு கால சரித்திரத்துல முதல் தடவையா 2 கழகமுமே எதிர்கட்சி வரிசையில் அமர இருக்கிறது. இதுல டிஎம்கேக்கு ரொம்ப கவலை இல்லை. ஏன்னா டிஎம்கே தான் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள். அதனால இந்த சம்பாத்தியம் பற்றி அவங்க இப்ப கவலைப்பட தேவையில்லை. ஆனால் கடந்த 5 வருஷமா அதிமுகவுடைய பெருந்தலைகள் யாரும் சம்பாதிக்கல. இப்ப இந்த 5 வருஷமும் இப்படியே கடந்து போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால தான் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கறதுல SP வேலுமணியும்
சி.வி. சண்முகமும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். அதே நேரத்துல எடப்பாடியாருடைய கருத்து என்ன அப்படின்னா, நாம தாவேகாவை ஆதரிச்சு அரசியல் செய்யக்கூடாது, ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் அதிமுக அழிந்துவிடும், தாவேகாவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும், அப்போதுதான் கட்சி நிலைக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இது முதல் நிலைப்பாடு. இரண்டாவது நிலைப்பாடு, எந்த காரணம் கொண்டும் பிஜேபி தலைமையிலான என்டிஏவை விட்டு அதிமுக வெளியேறக்கூடாது என்று எடப்பாடியார் கூறுகிறார். அதிமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறப்போ மத்தியில ஆளுங்கட்சியா எந்த கட்சி இருக்கோ அதோட சேர்ந்து இருந்தால்தான் நமக்கு நல்லது, பாதுகாப்பு அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் சி.வி. சண்முகம் தொடக்கத்திலிருந்தே பிஜேபியை எதிர்த்து வரக்கூடியவர். பிஜேபினாலே அவருக்கு அறவே பிடிக்காது. அதனால இதை ஒரு காரணமா பயன்படுத்தி, இப்ப இருக்கிற சூழ்நிலையை காரணமா பயன்படுத்தி பிஜேபியை விட்டு வெளியில வரணும்னு அவர் துடிக்கிறார். இல்ல, சி.வி. சண்முகத்தினுடைய சில நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்கணும். அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். இங்க எம்எல்ஏவா எலெக்ட் ஆனது இம்மிடியட்டா ராஜ்யசபா எம்பி போஸ்ட அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் எம்பியாவே தொடரலாம்ல, எம்எல்ஏ போஸ்ட கூட ரிசைன் பண்ணலாம். ஏன்னா எம்பிங்கிறது எவ்வளவு பெரிய பதவி. எதுக்காக அவ்வளவு அவசரமா உடனடியாக அவர் ராஜ்யசபா எம்பி பதவியை ரிசைன் பண்ணாரு? காரணம், நாம எம்எல்ஏ ஆயிட்டோம், எப்படியாவது ஒரு அமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற ஐடியா ஆரம்பத்திலே அவருக்கு விட்டது. இப்போ எஸ்பி வேலுமணியும் சரி, சி.வி. சண்முகமும் சரி, எப்படியாவது அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படி நடந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாதா? அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சட்ட ரீதியாகவே பார்ப்போம். கட்சி தாவல் தடை சட்டங்கிறது 1985 வந்தது. 52வது சட்ட திருத்தத்தின் கீழ் வந்தது. அது வந்த புதுசுல 1/3 மேல மொத்தமா எம்எல்ஏக்கள் வேற கட்சியிலையோ இல்லாட்டி அவங்களே பிரிஞ்சு வேற ஒரு அமைப்பையோ ஸ்தாபித்தால் அது அவர்களை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதுல ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டது. 2003 91வது அரசமைப்பு சாசன சட்ட திருத்தத்தின்படி, அதாவது 91 அமெண்ட்மெண்ட் படி 2/3 குறையாமல் மொத்தமாக வெளியேறினால் மட்டுமே எம்எல்ஏ பதவி பறிபோகாது அப்படின்னு வரையறை செய்யப்பட்டது. இப்போ 47 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுகவில் 2/3 தேவை 32. 32 எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை எஸ்பி வேலுமணி கிட்ட இருந்தால்தான் அவருக்கு பாதுகாப்பு. அதாவது 32 அதுக்கு மேலேயும் இருக்கணும். இப்போ எஸ்பி வேலுமணி குரூப் 32க்கு குறைவாக இருந்தால் அவர் அதிமுக தலைமையின் உத்தரவை மீறி வேற என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க அத்தனை பேர் எம்எல்ஏ பதவியை இழக்க வேண்டியிருக்கும். 2/3 மெஜாரிட்டிக்கு மேல இருக்கணும். 2/3க்கு தேவை 32. பட் இப்ப கடைசியா நமக்கு கிடைச்ச தகவல் படி எஸ்பி வேலுமணி அண்ட் சி.வி. சண்முகம் குரூப் 24 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான் இருக்கு. எடப்பாடியாருக்கு 23 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இல்ல கொறடா உத்தரவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப கொறடா உத்தரவை மீறி ஒருத்தர் சட்டப்பேரவையில வேறு விதமாக செயல்பட்டால், அதாவது கொறடா உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோய்விடும். எடுத்துக்காட்டா ஏடிஎம்கே கொறடா இந்த 13ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ஃப்ளோர் டெஸ்ட்ல விஜய் கொண்டு வரக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் சொல்றான்னு வச்சுக்கோ. இப்ப அதை எதிர்த்து சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி குரூப் எல்லாம் மாத்தி போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய எம்எல்ஏ பதவி காலியாயிடும். அப்பவே அன்னைக்கே அவர்களுடைய தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டு விடும். அது சட்டப்பேரவை செயலகம் மூலமாக முதலில் அறிவிக்கப்படும். அப்புறம் அந்த அறிவிப்பு தேர்தல் ஆணையத்துக்கு போயிடும். அப்புறம் அங்க இடைத்தேர்தல் நடக்கும். இத்தனை பிரச்சனை இருக்கு. இப்போ இதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏடிஎம்கே நாங்க உடைக்கல, ஏடிஎம்கே பிளக்கல, நாங்க ஏடிஎம்கே ஒரு அணியாக செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியை தங்கள் தரப்பு சட்டப்பேரவையினுடைய குழு தலைவராக வைத்து தங்களுடைய கொறடாவாக சி. விஜயபாஸ்கரை நியமித்திருக்கு. இப்ப எடப்பாடியார் தரப்பு தங்களுடைய கொறடாவாக தலவா சுந்தரத்தை நியமிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இவங்க தனி அணின்னு சொல்லி அங்கீகரிக்க சொல்லி இந்த புரோட்டோன் ஸ்பீக்கர்ட்ட, இடைக்கால சபாநாயகர்ட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப இது சம்பந்தமா முடிவெடுக்க வேண்டியது யாருன்னா ஸ்பீக்கர் தான். இப்ப ஸ்பீக்கர் அதை அதிமுகவின் தனி அணியாக அங்கீகரித்து விட்டால் எஸ்பி வேலுமணி குழுவினுடைய கொறடாவுடைய உத்தரவு அந்த குழுவை மட்டுமே கட்டுப்படுத்தும். சோ இப்ப அவங்களே என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, எஸ்பி வேலுமணி குரூப் எங்க கொறடா சொன்னதன்படிதான் நாங்க வாக்களிச்சோம், சோ தாவேகாவை சப்போர்ட் பண்றோம்.
அதே போல எடப்பாடியார் சைடுல இருக்கக்கூடிய கொறடா தலவா சுந்தரம் தாவேக்காவை எதிர்த்து வாக்களிக்கவும் அப்படின்னு ஒரு ஒன்லைனர் ஒண்ணு கொடுப்பார் உத்தரவு. அதன்படி அவங்க வாக்களிச்சிருவாங்க. சோ இந்த ரெண்டு அணியும் அவரவர்களுடைய கொறடா உத்தரவுப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இதை டிசைட் பண்ற பொறுப்பு சபாநாயகருக்கு உண்டு. அதே நேரத்துல சபாநாயகர் சைடுல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது. அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் எடுக்கிற முடிவு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது அப்படின்னு கட்சி தாவல் தடை சட்டத்திலேயே இருக்கு. அதே நேரத்துல சட்டப்பேரவைக்குள்ள நடக்கக்கூடிய மற்ற எந்த விவகாரங்களாக இருந்தாலும் சரி அந்த சபாநாயகர் முடிவுதான் இறுதியானது. அவருக்கு வானளாவிய அதிகாரம் உண்டு. ஒரு உதாரணம் சொல்றேன். டிடிவி தினகரன் 18 அதிமுக எம்எல்ஏக்களை வெளியில கொண்டு போனார். அப்ப அவங்க அத்தனை பேரையும் தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். அத கோர்ட் மேல கோர்ட் ஏறி இறங்கினாங்க. அவங்க பார்க்காத கோர்ட்டே கிடையாது. கடைசியில எல்லா கோர்ட்டும் என்ன செய்தன அப்படின்னா சபாநாயகர் உத்தரவே இறுதியானது, அவருடைய உத்தரவில் தலையிட நாங்கள் விரும்பவில்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த உத்தரவுல தலையிட்டா அது லெஜிஸ்லேச்சர் வெர்சஸ் ஜுடிஷியரின்னு ஆகும். அது ஜுடிஷியரி தன்னுடைய வரம்பை மீறி ஒரு லெஜிஸ்லேச்சருடைய வரம்புக்குள்ள மூக்க நுழைக்கிற மாதிரி ஆயிடும். அதை என்னைக்குமே எந்த கோர்ட்டுமே விரும்பாது. ஆனால் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குல்ல, அந்த விஷயத்துல மட்டும் சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது, அதாவது நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த விஷயத்துல சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படித்தான் சபாநாயகர் செயல்பட்டு ஆக வேண்டும். இப்ப என்ன சொல்றது அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைமை யாரை கொறடாவாக நியமித்திருக்கிறாரோ அந்த கொறடாவினுடைய உத்தரவுக்கு கீழ்பட்டு தான் யாருமே செயல்பட முடியும். அந்த கொறடா உத்தரவை மதிக்காமல் வேறு விதமாக செயல்பட்டா அந்த கட்சியின் தலைமை என்ன பரிந்துரைக்கிறதோ அந்த நடவடிக்கையை சபாநாயகர் எடுக்க வேண்டியது. சோ டோட்டலா நமக்கு என்ன தெரிய வருது, திரும்பவும் ஏடிஎம்கே விஷயத்துல லீகல் பேட்டில் ஆரம்பமாகிறது. திரும்ப கோர்ட்டு கதவை எல்லாரும் தட்ட போறாங்க. இதுதான் நடக்க போகிறது. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படியெனில் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை பிரச்சனைக்குள்ளாகுமா? அதாவது இன் ஃபியூச்சர் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை பிரச்சனைக்கு உள்ளாகலாம். ஆனால் இம்மீடியட்டா இப்பவே ஆறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த இரண்டு குழுவும் தங்கள் கண்ட்ரோல்ல தான் அதிமுக இருக்கு அப்படிங்கறத காட்டுவதற்கான முயற்சியில ஈடுபடும். எப்போ இரட்டை இலை ஒரு எபிசென்டர் ஆகும் அப்படின்னா அடுத்தாப்புல வேறு ஒரு தேர்தல் வருகிற போது, இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒரு கேண்டிடேட்டை ஒரு தொகுதிக்கு போடுறாரு அப்படின்னா அதை எதிர்த்து எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்கன்னா அப்போ இதுல யாரு உண்மையான அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்ப ரெண்டு தரப்புமே இரட்டை இலைக்கு சொந்தம் கொண்டாடும். இன்னைக்கு தேதிக்கு இரட்டை இலைங்கிறது எடப்பாடியார் கையில இருக்கு. இப்ப சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் கோர்ட்டு அணுகி இந்த இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சின்னம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கறத டிசைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்படும். இப்ப சின்னம் யாருக்கு சொந்தம்ங்கிறத எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இந்த கட்சி யாருக்கு உரியது, யாருடைய தலைமைக்கு உரியது அப்படிங்கறத டிசைட் பண்ணும். அப்படின்னா எடப்பாடி தலைமையில இருக்கிற அதிமுக உண்மையான அதிமுகவா, இல்லாட்டி எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக உண்மையான அதிமுகவா அப்படிங்கறத டிசைட் பண்ணும். அதை டிசைட் பண்ணிட்டு யாரு அந்த மாதிரி டிசைட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த இரட்டை இலையை கொடுப்பாங்க. இப்போ இந்த விஷயத்துல எது கைட்லைனா இருக்கும்? இப்போ ரீசெண்டா இதே போல நடந்தது எங்கன்னா மகாராஷ்டிராவில் நடந்தது. அங்க உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனையிலிருந்து விலகி ஏக்நாத் ஷிண்டே ஒரு தனி அணியாக செயல்பட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் தான் உண்மையான சிவசேனை என்று அவர் உரிமை கோரினார். அப்போ சிவசேனையினுடைய பெரும்பாலான எம்பிக்கள், பெரும்பாலான எம்எல்ஏக்கள், பெரும்பாலான நிர்வாகிகள், குறிப்பா மாவட்ட செயலாளர்கள், இவங்கள யாரு பக்கம் இருக்காங்க அப்படிங்கறத வச்சு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை தான் உண்மையான சிவசேனை என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. அதுதான் கடைசியா நடந்தது இந்த மாதிரி விவகாரத்துல. இப்போ அதை ஒரு அளவுகோலாக தேர்தல் ஆணையம் பயன்படுத்தலாம். அதே ஒரு பிரசிடென்ஸா அவங்க பயன்படுத்தி அவங்க தீர்மானிக்கலாம். சோ அவங்க தீர்மானிக்கணும் நினைக்கிறப்போ இந்த ரெண்டு சைடுல யாருக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத பார்த்து அதுக்கேற்றபடி ஒரு முடிவுக்கு வருவாங்க. திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க எடப்பாடியார் முயற்சித்தது அதிர்ச்சி அளித்ததாக சிவி சண்முகம் கூறுகிறாரே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள்
இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொன்னால் பேரதிர்ச்சிக்குள்ளானோம். பொதுவா ஒருத்தர் அதிர்ச்சி அடைஞ்சா அதை ஆற போட்டு ஊற போட்டு பல நாட்கள் கழிச்சு வெளிப்படுத்த மாட்டாங்க. அதிர்ச்சினா அது இம்மிடியட்டா அது உணர்வு பெருக்காக வெளிப்படும். சி.வி. சண்முகம் தான் அதிர்ச்சி அடைந்த ரொம்ப நிதானமா நிறைய டைம் எடுத்துட்டு இப்ப சொல்லுகிறார் அதிர்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி. முதல்ல டிஎம்கே வெளியிலிருந்து ஆதரவு தர அதிமுக அரசு அமைக்கக்கூடிய ஒரு முயற்சி போய்கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிய வந்த ஒரு விஷயம். இப்போ அந்த விஷயத்தையே தலைப்பாக்கி நாம வீடியோவே கொடுத்திருக்கோம் எத்தனையோ நாட்களுக்கு முன்னால. அப்படிங்கிறப்ப இது யாருக்கும் தெரியாத பரம ரகசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் இது அவருக்கு அதிர்ச்சி அளித்தது அப்படிங்கிறார். அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, இந்த விதமா டிஎம்கேவுடன் இணைந்து செயல்படுவது கட்சியை அழித்து விடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே சி.வி. சண்முகம் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இப்ப தாவேகாவை ஆதரித்துக் கொண்டிருப்பது ஃபுல்லா யாரு? காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் எல்லாரும். இவங்க அத்தனை பேரு நேற்றைக்கு வரைக்கும் டிஎம்கே கூட்டணியில் இருந்தவர்கள். இப்ப இவங்களோட தான் சி.வி. சண்முகம் கைகோர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சரி, இதுல கட்சி அழிச்சிருங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அவர் வைக்கிறதுனால ஒரு கேள்வி கேட்கிறார். எடப்பாடியார் என்ன திட்டம் போட்டார்? வெளியில இருந்து டிஎம்கே ஆதரவு கொடுக்க அதிமுக ஆட்சியை ஏற்படுத்துவது. யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் என்று எடப்பாடியார் ஆசைப்பட்டு இருக்கிறார். ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா இருந்தால் அதிமுக அழிஞ்சிருமா? அது ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப தானுங்க அந்த கட்சி வளரும். ஆனால் அதே அதிமுகவை இன்னொரு கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு துணைநிலை கட்சியாக, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் போர்ஸாக மாற்ற வேண்டும் என்று சி.வி. சண்முகம் சொல்லுகிறார். இது அதிமுக வளர்த்துருமா? இது என்ன ஐடியா, என்ன ஸ்ட்ராட்டஜி? டிஎம்கே ஆட்சியில் அமர்த்துவதற்கு அதிமுக உறுதுணையாக இருக்க வேண்டும் எடப்பாடியார் சொல்லி இருந்தார்னா அது தவறு. இப்ப எடப்பாடியார் என்ன ஆசைப்பட்டார்? வெளியிலிருந்து திமுக ஆதரவு தர அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். சி.வி. சண்முகம் என்ன ஆசைப்படுகிறார்? தாவேகாவுக்கு அதிமுக முட்டு கொடுக்க தாவேகா ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தால் ஏடிஎம்கே வளருமா? இல்லாட்டி இன்னொரு கட்சி ஆள்வதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு துணை கட்சியாக ஏடிஎம்கே இருந்தால் ஏடிஎம்கே வளருமா? எந்த விதமான சூழல்ல ஏடிஎம்கே வளரும்? எடப்பாடியார் அதிமுகவை ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார். சி.வி. சண்முகமோ தாவேக ஆள்வதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய துணை கட்சியாக அதிமுகவை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக வளருமா? முட்டு கொடுக்கிற துணை கட்சியாக இருந்தால் அதிமுக வளருமா? இதை அதிமுகவினர் சிந்தித்து பார்க்க வேண்டும். சி.வி. சண்முகம் என்ன ஐடியால இருக்கிறார்? அவருடைய ஒரே நோக்கம் பிஜேபியை விட்டு எப்படியாவது ஏடிஎம்கே வரணும். அவர் தொடர்ந்து இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிஜேபினா அவருக்கு அறவே பிடிக்க. அதுதான் காரணம். தொடர்ச்சியான தோல்வி குறித்து விவாதிக்க பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்கிறதே எஸ்பி வேலுமணி தரப்பு. எஸ்பி வேலுமணி தரப்பு, இல்லாட்டி சி.வி. சண்முகம் தரப்புன்னு வச்சுக்கோங்க. சி.வி. சண்முகம் பிரஸ் மீட்ல கோரிக்கையாக விடுத்திருக்கிறார். Not only in the recently concluded election, in the past election also we faced defeat. So we decided and asked our General Secretary to convene the General Council meeting and to discuss what is the problem, why we got defeated in the elections, to discuss and take further action to the development and interest of the party. We asked him to convene the General Council. We expect our General Secretary to convene the General Council meeting. அந்த கோரிக்கை அவர் யாருக்கு விடுத்திருக்கிறார்? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அதே போல ஒரு பொதுக்குழுவை கன்வீன் பண்றதுக்கான அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமியிடம் தான் இன்னமும் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இது முதல் டேக்அவே. ரெண்டாவது, இவங்க என்னன்னா தொடர்ச்சியான தோல்விக்கு எடப்பாடியார் தலைமைதான் காரணம் இன்னைக்கு பிக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு ஜெனரல் செக்ரட்டரி ஆனாரோ அப்பல இருந்து அவர் தலைமையில இந்த கட்சி வந்ததுல இருந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு அவங்க குற்றம் சாட்டுகிறாங்க. ஆனால் இதே சி.வி. சண்முகம் இதுக்கு முன்னால பல ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுத்தப்போ அவர் சொன்னது, எப்ப நாங்க பிஜேபியோட அலையன்ஸ் வச்சோமோ அப்பல இருந்து தோத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கு எடப்பாடியை பிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. இதுல அவங்களுக்கு ஒரு கல்ல ரெண்டு மாங்காய். எடப்பாடியை பிக்ஸ் பண்றது மூலமா எடப்பாடியும் ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்ல இருந்து காலி பண்ணணும், அதோட பிஜேபி தலைமையிலான என்டிஏ விட்டு வெளியில வரணும். இந்த ரெண்டுத்துக்கும் தான் தொடர்ச்சியான தோல்வி குறித்து அவங்க விவாதிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி என்பது பல நேரங்களில் தொடர்ச்சியான தோல்விகளை சந்திக்கும்.
அந்த காலகட்டத்தில் நிலவக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து தொடர்ச்சியான வெற்றிகளையோ இல்லாட்டி தொடர்ச்சியான தோல்விகளையோ ஒரு கட்சி பதிவு செய்யும். உதாரணத்துக்கு சொல்றேன், எம்ஜிஆர் உயிருடன் இருந்தவரை கலைஞர் ஒரு தேர்தலும் ஜெயித்ததே கிடையாது. தொடர்ந்து எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் தோற்றுக்கொண்டே இருந்தார், தோல்வி அடைந்து கொண்டே இருந்தார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், எம்ஜிஆர் ஆட்சி காலம், ரொம்ப சின்ன பையன். நாங்க மதுரையில இருந்தோம். திருப்பதிக்கு போகணும்னா சென்னைக்கு சென்னையில இருக்க அந்த கொத்தவால் சாவடியில் பஸ்ஸை பிடிச்சு நாங்க திருப்பதிக்கு போவோம். ஏன்னா மதுரையில இருந்து நேரடியா திருப்பதி போறதுக்கு அன்னைக்கு திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் ஒரே ஒரு பஸ் தான், அது கிடைக்காது. அதனால சென்னைக்கு சென்னையில இருந்து பஸ்ஸை பிடிச்சு போவோம். அதுக்காக நானும் எங்க அப்பாவும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல எக்மோர்ல இறங்கினோம். எக்மோர்ல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு பாரிஸ்ல இருந்தது, தேவராஜன் முதலி ஸ்ட்ரீட்ல. அந்த வீட்டுக்கு போறதுக்காக ஒரு ஆட்டோல ஏறுறோம் நானும் எங்க அப்பாவும். அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், ஏதோ ஓரளவு அரசியல் தெரியும், அரசியல் ஆர்வம் உண்டு, ஸ்கூல் கோயிங் பாய். அப்போ எங்க அப்பா எப்போதுமே கூட வர்றவங்களுக்கு நல்லா பேச்சு கொடுப்பாரு. இன்னொன்னு எல்லாத்தையும் நகைச்சுவையாகவும் அவர் பேசக்கூடிய. அவர் அப்படியே வண்டியில வந்துட்டு இருக்கப்போ அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட எங்க அப்பா பேச்சு கொடுக்குறாரு. என்னங்கய்யா நீங்க எந்த கட்சி அப்படிங்கிற உடனே அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன பதில், தோக்குற கட்சிங்கய்யா அப்படின்னாரு. தோக்குற கட்சினார், அதாவது டிஎம்கேன்னு அர்த்தம். அந்த காலகட்டத்துல தோக்குற கட்சினா அது டிஎம்கே. ஏன்னா அன்னைக்கு தோக்குற கட்சினாலே அது டிஎம்கே தான். அந்த டிஎம்கே சார்பாளர்களே தோக்குற கட்சின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தொடர் தோல்வியை டிஎம்கே சந்தித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அப்போது கூட அந்த டிஎம்கே கட்சியினர் கலைஞரை பிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க, தன்னுடைய தலைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கை தான் 1989 டிஎம்கேயை மீட்டெடுத்தது. இந்த முழுமையான நம்பிக்கை அதிமுகவுக்கு வர வேண்டும். இன்னைக்கு தோத்தாங்கன்னா காலகாலமா தோத்துக்கிட்டே இருக்க போறாங்க. சோ இந்த சந்தர்ப்பத்தில் தான், இந்த விதமான ஒரு கிரிட்டிக்கலான சந்தர்ப்பத்தில் தான் கட்சியின் தலைமையோடு அத்தனை பேரும் இணக்கமாக ஒன்றிணைந்து செயல்படும். இந்த டயத்தில் தான் எல்லாரும் ஒரு குரல்ல பேச வேண்டிய டைம். ஏற்கனவே கட்சி ஒரு சரிவை கண்டிருக்கிற சூழ்நிலையில திரும்ப அந்த கட்சி ஆளாளுக்கு பிக்கக்கூடிய வேலையை பார்த்தால் அது அதிமுகவை வலுப்படுத்துகிற விஷயமா? மீண்டு வருவதற்கு என்ன ஆலோசனைங்கிறத கூடி பேசி முடிவெடுக்கணும், கூட்டாக செயல்படுத்தணும். ஒரு கூட்டு முயற்சியின் கீழ் திரும்ப ஒரு மறுவளர்ச்சியை நோக்கி அதிமுக போகும். அதுக்கு அந்த தலைமையின் கீழே அவங்க வேலை பார்க்கும். எப்படி கலைஞர் தலைமையை தோற்ற காலத்திலும் திமுக ஏற்றுக்கொண்டிருந்ததோ அதுபோல போகணும். அப்படி பார்க்கையில் திமுகவில் வராத குழப்பம் அதிமுகவில் மட்டும் வருவது ஏன்? எஸ், அது வர்றது ஏன்கிற அதுக்கு உண்டான நேரடி பதில சொல்றதுக்கு முன்னால சில தரவுகளை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஏதோ ஏடிஎம்கே பெர்ஃபார்மே பண்ணல, அப்படியே அழிஞ்சே போச்சுங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை ஆளாளுக்கு பில்டப் பண்றாங்க இல்லையா? இன்னைக்கு ஏதோ மாபெரும் தோல்வி அடைஞ்சிட்ட மாதிரி எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் அப்படியே அள்ளி விடுறாங்க இல்லையா? எல்லாம் உண்மையாங்கிறது முதல்ல செக் பண்ணுவோம். அப்புறம் டிஎம்கேக்கு வராத குழப்பம் ஏடிஎம்கேக்கு மட்டும் ஏன் வருகிறது அப்படிங்கறத சொல்றேன். 2021 தேர்தலில் 133 தொகுதிகளில் வென்ற திமுக இந்த முறை 59 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. சோ 74 தொகுதிகளை இழந்திருக்கிறது. இது 56% இழப்பாகும். அதைவிட திமுகவின் தலைவரும் பொதுச் செயலாளருமே தோற்று இருக்கின்றனர். இதைவிட திமுகவுக்கு வேறு என்ன இழப்பு வேண்டும்? தலைவரே தோற்று இருக்கிறார். ஆனா அப்படி இருந்தும் ஸ்டாலினை மாத்தணும்னு ஒரு திமுக காரங்க கூட கோரிக்கை விடுக்கல. அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இப்ப அடுத்தாப்புல வருவோம். 2021 தேர்தலில் 66 தொகுதிகளில் வென்ற அதிமுக இந்த முறை 47 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. 19 தொகுதிகளை இழந்திருக்கிறது. இழப்பின் விகிதம் 29% மட்டுமே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஆனால் எடப்பாடியார மாத்தணும் அப்படின்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அங்க ஸ்டாலினே தோற்று போயிருந்தும் மாற்றணும் ஒருத்தரும் சொல்ல டிஎம்கேல, இங்க எடப்பாடியார் சக்சஸ்ஃபுல்லா தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசம் 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்திருக்கிறார், அவரை மாத்தணும் சொல்றாங்க. சரி, அப்புறம் இன்னொன்னு, எடப்பாடியார் சேலம் மாவட்டத்துக்கு பொறுப்பேற்றார். தமிழ்நாடு முழுக்க சூறாவளியா ஒரு வருஷ காலமா சுற்றி இருக்கிறார். 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்த ஒரே தலைவர் அவர் மட்டும்தான். அதோடு தன்னுடைய மாவட்டத்துக்கு தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 11 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் அதிமுக ஜெயித்திருக்கிறது. அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணிட்ட 25 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த 25 தொகுதிகளில்
அவர் போட்டியிட்ட தொண்டாமுத்தூர் அப்புறம் தாராபுரம் இந்த 2 தொகுதிகளை தாண்டி வேற எந்த தொகுதியிலும் அதிமுக ஜெயிக்கல. 23 தொகுதிகளின் தோல்விக்கு எஸ்பி வேலுமணி பொறுப்பாக வேண்டும். ஆனால் இன்றைக்கு எஸ்பி வேலுமணி சட்டப்பேரவை குழு தலைவராக ஒரு குழுவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கான கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி? அதாவது எடப்பாடி பழனிசாமியை பிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் எஸ்பி வேலுமணி அங்கீகரிக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில தன்னுடைய வெற்றியை நிரூபித்திருக்கிறார், தன்னுடைய மாவட்டத்திலே வெற்றியை நிரூபித்திருக்கிறார். எஸ்பி வேலுமணி பொறுப்புல கொடுக்கப்பட்ட 25ல 23 தோற்று போய் இருக்கிறது அதிமுக. அப்படின்னா எஸ்பி வேலுமணிக்கு பொறுப்பு கிடையாது, அவர் பொறுப்பே இருக்க வேண்டாமா? இப்ப அவரை சட்டப்பேரவை குழு தலைவரா நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு ஒரு கடிதம் சி.வி. சண்முகம் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்னா என்னதான் நோக்கம்? சரி, வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்ப்போமே. டிஎம்கே 1,19,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. டிஎம்கே கூட்டணின்னு எடுத்துட்டா 1,54,00,000 வாக்குகள் அந்த கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. அதே இடத்துல ஏடிஎம்கே எடுத்துக்கங்க, 1,04,00,000 வாக்குகளை ஏடிஎம்கே பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,34,00,000 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. சோ எந்த விதத்திலையும் ஏடிஎம்கே மோசமா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏடிஎம்கேயும் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணல, எடப்பாடியாரும் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் திமுகவுக்கு வராத அத்தனை சோதனையும் ஏடிஎம்கேக்கு வருகிறது. இதுக்கு என்ன காரணம்? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்கே பொறுத்தளவுல கலைஞருக்கு அப்புறம் அவருடைய குடும்பம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தெளிவா குரூம் பண்ணி அவங்களுடைய லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தா டிரான்ஸ்பர் ஆயிட்டே வந்திருக்கு. அதனால அந்த கட்சியினுடைய யூனிஃபையிங் ஃபேக்டரா கலைஞர் குடும்பம் இருந்து வருகிறது. இப்போ தொடர்ச்சியா எத்தனையோ தோல்விகளை அடைந்ததற்கு பிறகு காங்கிரஸ் இன்னமும் நேரு குடும்பத்தின் ஆதிக்கத்திலேயே இருக்கிறதே அப்படிங்கிற கேள்விக்கு சொல்லப்பட்ட ஒரே பதில், அந்த கட்சியுடைய யூனிஃபையிங் ஃபேக்டர் அந்த குடும்பம் தான். இப்ப அந்த குடும்பத்தை சாராத வேறு யாரு தலைவராக வந்தாலும் கட்சி சதறிடும். இப்போ மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் அவர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தினால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முடிவுகளை சோனியா, ராகுல், பிரியங்கா 3 பேர் தான் எடுக்க போறாங்க. அதுக்கு ஆமாஞ்சாமி போடுறது மட்டும்தான் அவருடைய வேலை. சோ கட்சியுடைய கண்ட்ரோல்ங்கிறது அந்த குடும்பத்தின் கையில தான் இருக்க போகுது. சோ அந்த குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படியே நடத்தப்பட்டு வந்ததுனால அது ஒரு யூனிஃபையிங் ஃபேக்டராக இருக்கின்ற காரணத்தினால் டிஎம்கே எந்த சலசலப்பும் இல்லை. இது டிஎம்கே சைடு. ஏடிஎம்கே சைடு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏடிஎம்கே ஆரம்பத்தில் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதான்னு சொல்லி ஒரு மாபெரும் ஆளுமைகள், மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ், இவங்க நிழலிலேயே வளர்ந்த ஒரு கட்சி. இந்த கட்சியில திடீர்னு செலிபிரிட்டிஸே இல்லாம போயிட்டாங்க. இப்போ அந்த செலிபிரிட்டிஸ் இடத்துல வேற யாரை வச்சாலும் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்ச மாதிரி தான் இருக்கு. இதுதான் பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை. இப்ப அதுக்காக திடீர்னு அதிமுகக்குள்ள இருக்கிற தலைவர்கள் யாராவது பெரும் செலிபிரிட்டியா இனிமேல் உருவாக்க முடியுமா? எங்காவது ஆளுமையா உருவாக்க முடியுமா? அது அதுவா அமையணும். சோ மாபெரும் ஆளுமைகளின் நிழலிலேயே இருந்து வளர்ந்த ஒரு கட்சி ஆளுமைகள் அற்ற கட்சியாக மாறுகிற போது ஏற்படுகிற தடுமாற்றம் தான் அதிமுகவில் ஏற்பட்டு வரக்கூடிய குழப்பங்கள் அத்தனைக்கும் காரணம். அப்படின்னா இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஏடிஎம்கே செய்ய வேண்டியது என்ன? ஒரு மாபெரும் செலிபிரிட்டியை, ஒரு மாபெரும் ஆளுமையை அதிமுகவுக்குள் இறக்குமதி செய்ய வேண்டும். அப்படின்னா யாரை செய்யறது? டக்குன்னு கேட்டா எனக்கு இம்மிடியட்டா இப்ப தோணக்கூடியது, நடிகர் அஜித்தை அதிமுகவுக்குள் கொண்டு வர வேண்டும். ஒருவேளை அப்படி ஒரு மாபெரும் ஒரு மின்னல் போல ஒரு பாய்ச்சல் திடீர்னு அஜித் ஏடிஎம்குள்ள இணையறான்னு வச்சுப்போம். அதான் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. முதல்ல அஜித்தே அரசியலுக்கு வர்றாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒன்று நடந்தால் மொத்தமும் மாறி போகும். ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு இத்தனை விஜயுடைய சூறாவளி நடந்த காலத்திலுமே ஏடிஎம்கேக்கு மட்டுமே 1,04,00,000 வாக்குகள் இருக்கிறப்போ அதோட அடிஷனலா அஜித்தும் உள்ள வர்றாங்க. என்ன நடக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க.
சோ இப்படிப்பட்ட ஒரு மின்னல் வேகத்திலான ஒரு ஆளுமை பாய்ச்சல் அதிமுகவுக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆளுமைகள் இல்லாமலேயே அதிமுக கொண்டு போயிட்டே இருக்கணும்னா ஈவன் நாளைக்கு எஸ்பி வேலுமணி கண்ட்ரோல்ல ஏடிஎம்கே வந்தாலும் இதே பிரச்சனை கொஞ்ச காலம் கழிச்சு திரும்ப வரும். தொடர்ந்து ஏடிஎம்கேல இப்படி ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும், அதுக்கு தீர்வே இருக்காது. அதனால ஒரு பெரும் ஆளுமையை அதிமுகவுக்குள் இறக்குமதி செய்ய வேண்டும். எனக்கு தெரிய அந்த ஆளுமை அஜித்தாக இருந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா அஜித்துக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நல்ல வேவ்லென்த் உண்டு. அஜித் ஜெயலலிதா அவர்களுடைய குட் புக்ஸ்ல இருந்தவர். ஒரு மேடையில கலைஞரை வைத்துக் கொண்டே கலைஞரிடம் திமுகவை பற்றி புகார் கூறியவர். அப்ப பக்கத்துல ரஜினிகாந்த் கைதட்டினார். ரொம்ப துணிச்சலானவர். இன்னொன்னு அஜித் ஒரு பெர்சிவரன்ஸுக்கு பெயர் போனவர், விடாமுயற்சிக்கு பெயர் போனவர். அப்படிப்பட்டவர்லாம் அரசியலுக்கு வந்தால் வேற விதமாகிவிடும். சோ அதைத்தான் ஏடிஎம்கே செய்யணுமே ஒழிய அப்படி ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு தான் ஏடிஎம்கே பார்க்கணுமே ஒழிய சும்மா தங்களுக்குள்ள அடித்து கொண்டிருப்பதையும் இவரை மாத்தலாமா அவரை மாத்தலாமா அப்படின்னு யோசித்துக் கொண்டிருப்பதையும் எந்த அர்த்தமும் கிடையாது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.